இன்றைக்கி வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம். வர வழியில் பார்த்தா தண்ணியை பார்த்துட்டோம். தண்ணியை பார்த்தோன்னே நம்மளுக்கு என்ன வேலைன்னு பார்த்தோம்னா தண்ணியில் உட்கார வச்சுருதா. இன்றைக்கி சூப்பராக இருந்துச்சு. பாருங்க, ஒரு மீன் குட்டி குளிச்சிட்ருக்குறாங்க. ஃபுல்லும் தண்ணி தான். இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி எங்களுக்கு ஜாலியாக இருந்துச்சு. இன்றைக்கி தண்ணியில் விளையாடணுன்னு இருக்கு போல் நம்மளுக்கு. ஜாலியாக விளையாடியாச்சு. சூரியன் வந்து அங்கே இருக்குது, தெரிய மாட்டேங்குது. நீ இப்படி வாமா பாப்பா. வீட்டுக்கு போலாம். போதும், பொழுது போச்சு, பொழுது போச்சு. ஆஃப்டர் மேரேஜ் எனக்கும் தண்ணினா ரொம்ப இஷ்டம். ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு தண்ணினா என்னன்னே தெரியாது. வெளியெல்லாம் இட்டுன்னு போகிறதுக்கு ஆள் இல்லை. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து தண்ணி இருக்குதுன்னு தெரிஞ்சாலே போதும், இட்டுன்னு போயிட்டு வருவார். நல்லா குளித்து என்ஜாய் பண்ணிகிட்ருந்தோம். இப்போ வந்து போர் அடிச்சிடுச்சு. அதனால் கையை மட்டும் நினச்சிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கையை மட்டும் நினச்சிட்டு வந்துட்டேன். காலை கூட வைக்கலைங்க, ஜில்லுன்னு இருக்குது. அப்புறம் இந்த சன்செட்டு அப்படியே சன்செட்டு வந்து லேண்ட் ஆகுது. அப்படியே அந்த லைட்டோட சன்னோடைய லைட்டு அந்த தண்ணியில் பட்டு அப்படியே வியூவே செம்ம நேச்சருங்க, பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. டைம் கிடைச்சா பிள்ளைங்களோட இது மாதிரி தண்ணிக்கு போயிட்டு விளையாடணுன்னு சொன்னாங்கன்னா இட்டுன்னு போயிட்டு வாங்க. ஒன்றும் தப்பில்லை. ஒரு நாள் தான், மழை வரும்போது தான் இதெல்லாம் கிடைக்கும், வெயில் காலத்தில் கிடைக்காது. நான் இந்த மூமெண்ட்டை நல்லா என்ஜாய் பண்ணேங்க. உங்களுக்கு இந்த மூமெண்ட்டு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.